அண்ணாமலைக்கு புதிய பதவி, இதுதான் தமிழக அரசியலில் பரபரப்பாக பேசப்பட்டு வருது. அண்ணாமலைக்கு தேசிய அளவிலான பொறுப்புகள் வழங்கப்படும் என்று அக்கட்சியுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய மத்திய மந்திரி அமித்ஷா அவர்கள் சென்னையில் தெரிவிச்சிருந்தார். மோடி அவர்களும் இதை தான் ஆமோதிச்சிருந்தார். அந்த வகையில் பாஜகவில் அண்ணாமலைக்கு ஒரு உயர்ந்த பதவி வழங்குவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. முதல் கட்டமாக ஆட்சியில் அவர் மந்திரியாக்கி அழகு பார்ப்பதற்கு முடிவு செய்யப்பட்டிருக்கு. அதன்படி அண்ணாமலை அவர்கள் விரைவில் மந்திரியாக போகிறார். வட மாநிலங்களில் ஒரு மாநிலங்களில் நியமன எம்பியாக தேர்வு செய்யப்பட்டு அதன் பிறகு அவர் மந்திரியாக பொறுப்பேற்பார் என்ற ஒரு தகவல் வெளியாகிருக்கு. கிட்டத்தட்ட இந்த தகவல் உறுதி செய்யப்பட்டதாகவே கருதப்படுகிறது. அதே நேரத்தில் மத்திய மந்திரியாக கூடிய எல் முருகன் மாநில பொறுப்பில் முழுவீச்சில் இறங்குவார் என்றும் சொல்லப்படுகிறது. இருவருமே மத்திய மந்திரியாக தொடுவார்களா, இல்லை அண்ணாமலைக்கு வழங்கப்பட்டு முருகன் அவர்கள் தமிழக அரசியலில் மட்டும் தொடர்வாரா என்பது போகதான் தெரியும் என்றாலும் தற்போது அண்ணாமலைக்கு பதவி வழங்குவது உறுதி செய்யப்பட்டு இருப்பதாகவே தகவல் வெளியாகிருக்கு. அந்த வகையில் புதிய அவதாரமாக தமிழகத்தில் மத்திய மந்திரியாக அண்ணாமலை வலம் வரவிருக்கிறார்.